Hi, this is Veda from Prepared Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா FinNiftyல நமக்கு ஜூலை மாதம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ FinNiftyல பொசிஷனலாக நம்ம வந்து என்ன ஒரு ட்ரேடுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு FinNifty வந்து என்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது, அதோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நம்ம எந்த இடத்துல நமக்கான ட்ரேடிங் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து FinNiftyயை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த ஒரு வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்காகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோவை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். FinNifty வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நிஃப்டிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிஃப்டி நமக்கு லாஸ்ட் மந்த் வந்து என்ன ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து FinNiftyயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% வந்து நமக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு அப்சைடில் வந்து நமக்கு க்ளோசிங்கும் வந்து ஆயிருக்கு. ஸோ இதோடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸில் வந்து நம்ம பார்க்க போனோம்னா Nifty 50ல் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்துச்சு. ஸோ FinNiftyலையுமே வந்து பார்த்திங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ICICI பேங்காக இருக்கட்டும், ஸோ ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் ஆச்சு. அதாவது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஒரு டவுன்ஃபால், பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏறிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸுமே வந்து நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஏற்றமும் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி தான் SBI லைஃப் இன்சூரன்ஸும் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்ஸஸோடைய மூவ்மெண்ட்டு வந்து என்ன இருக்க போகுது, குறிப்பாக HDFCயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, கோட்டக் மஹேந்திராவை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரைவேட் பேங்கிங் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டக் மஹேந்திரா வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு வீக்குக்குள்ளே போகலை, அதே மாதிரி ஒரு பெரிய அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கும் வந்து போகலை. ஒரு ஸ்டேபிலிட்டியாக வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு ஜெட்டு வேகம் எடுக்க ஆரம்பித்தாலும் சரி, பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஜெட்டு வேகம் எடுக்க ஆரம்பித்தாலும் சரி, FinNiftyயோடைய கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸோடைய மூவ்மெண்ட் கையில் தான் இருக்குது. குறிப்பாக நமக்கு ஜூலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸோடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. பட் இருந்தாலும் FinNiftyயில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்ஸ் வருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸோடைய ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜூலை 20 அபோவில் தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வருது. அது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பட்ஜெட்டு வந்து ஏற்கனவே நம்ம நிஃப்டிக்கு உள்ள ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். பட்ஜெட்டும் நமக்கு இந்த மந்தோடைய லாஸ்ட்டில் தான் நமக்கு வந்து வருது. ஸோ பட்ஜெட்டோடைய எஃபெக்ட் வந்து எந்த லெவலில் இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராகவே வந்து ஒவ்வொரு இயரும் வந்து கன்சியூமர் ட்ரபுளில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மே இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் குட்ஸை வந்து செல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சில ஸ்டாக்ஸஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பார்ட்னர்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து இந்த மந்த் வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ டெக்னிக்கலாக நமக்கு FinNifty என்ன ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சலில் இருந்து இப்போ நமக்கு வந்து ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபிபொனாக்கி லெவலில் நம்ம ஒரு மந்த்லி வைஸ்க்கு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு லாங் டைம், அதாவது லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 19,000 இருந்து இப்போ உங்களுக்கு வந்து 23,900, அதாவது 23,700 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 6 மந்தில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ரெடிக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வைஸில் இப்போ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து இந்த மந்த்துமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக நெக்ஸ்ட் 6 மந்த் நம்ம டார்கெட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபின் நிஃப்டிக்கு 27,000 அப்படிங்கிறத ஒரு டார்கெட் பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ மந்த்லி வைஸ் ஒரு பொசிஷனெல்லாம் இப்போ நம்ம வந்து டிசம்பர் கான்ட்ராக்ட் தான் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 27,000 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே லெவல் சப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போது ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட்டை இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணலை, ஆஃபில் நிற்கிது. இப்போ வந்து 23,551ங்கிறது ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அந்த இடத்த உங்களுக்கு மண்டே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு 23,900 தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,550 வரைக்கும் ஒரு அப்சைடு வந்துட்டு உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனால் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு எங்கே ப்ரிடிக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23,240 ஒரு சப்போர்ட் ப்ரிடிக்ட் ஆகுது. அந்த சப்போர்ட்டை நமக்கு உடச்சிதுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி வைஸுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது 22,600 அப்படிங்கிறது ஒரு லாங் சப்போர்ட்டாக இருக்குது. அதே நேரம் 22,900 அப்படிங்கிறது ஒரு வீக்குக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போது நமக்கு ஜூலை மந்த்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 22,900 இருந்து 23,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் செஷனாக நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நியரஸ்ட்டாக 23,550 ஒரு ரிவர்சல் ஆனால் 22,900 புட்டை நம்ம வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் வந்து எடுத்து வைக்கலாம். அதே நேரம் 22,900 வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் எடுத்து டே கேண்டில் க்ளோசிங் ஆனால் கண்ணை மூடிட்டு நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டில் 23,900 நம்ம எடுத்து வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு ஓடிஎம்மில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டிசிஷனை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ட்ரேட் எடுக்கிறது உங்களுடைய ஓன் டிசிஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.